சிவசிவ திருச்சிற்றம்பலம். குமரன் உலகை அடைபவர்கள் யார்? இக்கேள்விக்குரிய விடையினை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 252 பாடலில் குமரன் புகழை கூறி, 253 பாடலில் குமரக் கடவுள் உலகை அடைபவர் பற்றி அருளியுள்ளார். முதலில் 252 பாடலை காண்போம். சக்தியை திரிசூலத்தை தரித்த பொன் கரத்தினானை, வித்தகன் தன்னை பொன்னை ஒத்த ஒளிர் மேனியானை, முத்தனை முளைத்த 6 முகத்தனை, முதல்வன் தன்னை மொய்த்த கண் மயிலின் மேலை முருகன் முன்னுவாரே என்பதாகும். இப்பாடலின் பொருளை காண்போம். ஞானசக்தியாகிய வேற்படையையும் மூவிலை வேலையும் ஏந்திய தங்க நிற கைகளை உடையவனும் பேரறிவாளனும், தங்கத்தை ஒத்து ஒளிரும் உடம்பு உடையவனும், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவனும், 6 திருமுகங்களை உடையவனும், முழுமுதற் படம் பொருள் ஆனவனும், தன் தோகையின் மீது நெருக்கமாக கண்களை பெற்றிருக்கும் ஆண்மயிலை ஊர்தியாக உடையவனும் ஆன முருகப்பெருமானை தங்கள் உள்ளத்திலே கருதி வணங்குகின்றவர்கள் குமரப்பெருமானின் உலகை அடைவார்கள். இப்பாடலில் வரும் சக்தி என்பது ஞானசக்தியாகிய வேலை குறிக்கும். ஞானசக்திதரன் என்பது முருகனுக்குரிய பெயர்களுள் ஒன்று. வித்தகன் என்றால் பேரறிவாளன், ஒளிர்மேனியன் என்றால் ஒளிவிடும் உடம்பினன், முத்தன் என்றால் இயல்பாகவே பாசங்களில் இருந்து விடுபட்டவன், மொய்த்த என்றால் நெருக்கமான என்று பொருள், கண் என்றால் மயிலின் தொகையில் உள்ள கண்கள் என்று பொருள், முன்னுவார் என்றால் தங்கள் உள்ளங்களிலே எண்ணுகின்றவர் என்று பொருள், திரிசூலம் தரித்த கரத்தினான் என்றால் திரிசூலம் என்பது சிவனுக்குரிய படைக்கலங்களுள் ஒன்று. அதனை முத்தலை சூலம், மூவிலை வேல் என்றும் சொல்லுவர். சிவனும் குமரனும் ஒருவரே என்பது அருளாளர்கள் கருத்து. ஆகவே இப்பாடல் சிவபெருமானுக்குரிய திரிசூலத்தை குமரப்பெருமான் ஏந்திருப்பதாக கூறுகிறது. கூத்தப்பிரானும் சிவகாமவல்லியும் எழுந்தருளியுள்ள தில்லை சிதம்பரத்துக்கு சென்ற அருணகிரி நாத அடிகள் சிதம்பர நடராஜரை குமரப்பெருமானாகவே கண்டு அவகுண விரகனை என்னும் திருப்புகழை அருளினார்கள். முளைத்த என்றால் தோன்றிய, 6 முகத்தனை என்றால் 6 திருமுகங்களை உடையவன். சிவபெருமானுடைய 5 திருமுகங்களும் சிவபெருமானுடைய 1 திருமுகமும் இணைந்து 6 முகங்கள் ஆயின என்று கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக குமரன் உலகத்தை அடைபவர் யார் என்று அருளிய 253 பாடலை காண்போம். இருப்பார்கள் குமரன் வாழும் எல்லையில் எல்லையில்லா விருப்பு உற போகபேதம் மேவிட, இதற்கும் மீதே இருப்பார்கள் உமையை தங்கள் கரத்தினுள் இருத்தினார்கள், பொறுப்பு எழும் அருக்கற்கோடி நிறம் என புந்தி செய்தே என்பதாகும். இனி இப்பாடலில் வரும் பாடலின் பொருளை காண்போம். 252 பாடலில் சொன்ன சிறப்புகளை உடைய குமரப்பெருமானை மனதிலே எண்ணி வணங்கியவர்கள் அக்குமரன் எழுந்தருளியுள்ள உலகை அடைந்து தாங்கள் விரும்பிய இன்பங்களை துய்த்து வாழ்வர். உதயகிரியின் மீது கோடி ஞாயிறுகள் விளங்கி தோன்றுவது போல கருதி சிவையை தங்கள் உள்ளங்களிலே இருத்தி தியானித்தவர்கள் கந்தன் உலகத்திற்கும் மேலே இருக்கும் உமையின் உலகை அடைந்து வாழ்வர். இப்பாடலில் வரும் இருப்பர்கள் என்றால் தங்குவர் என்று பொருள், எல்லை இல்லா என்றால் வரம்பு இல்லாத என்று பொருள், விருப்பு உரை என்றால் ஆசையோடு என்று பொருள், மேவிட என்றால் பொருந்த என்று பொருள், மீதே என்றால் மேலே என்று பொருள், பொறுப்பு எழும் என்றால் கதிரவன் உதிக்கும் மலையில் தோன்றும் கதிரவன் காலையில் கிழக்கே உதயகிரியில் தோன்றி மாலையில் மேற்கே அத்தகிரியில் மறையும் என்பது புராண மரபு. அருக்கன் பாதம் வணங்குபவர் அந்தியில் என்பது அப்பர் திருமொழி.
அருக்கர் கோடி நிறம் என்றால் கோடி அருக்கர் நிறம் 1,00,00,000 சூரியர்கள் ஒன்றாக விளங்கித் தோன்றுவது போன்ற சிவந்த ஒளிக்கதிர்களை உடையது. இஃது உமையம்மையின் எழிலை குறிக்கின்றது. உதயமாகின்ற செங்கதிரவனும் மின்னர் கொடியும் போன்ற ஒளி வடிவமுடையவள் அன்னை என்று அபிராமி அந்தாதி கூறுகிறது. தேவி உபாசகரான அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறைபவளே, கிளியே, கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி, அணி புனைந்த அணியே என்று அபிராமி அந்தாதியில் பாடியுள்ளார். அன்னை ஒளி வடிவினள் என்பதை இப்பாடல்களின் மூலம் நாம் உணரலாம். திருச்சிற்றம்பலம்.